பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபுக்கு. அப்படி சர்வீஸ் வந்து ஓகே பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம செட் பண்ண 5000 கிலோமீட்டர் வந்து வந்துருச்சு. நம்ம வண்டிக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து இன்ஜின் ஆயில் வந்து மாற்ற போகிறோம். ஆனால் ஒரு பேடக் ஸ்டாண்டு வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு குழந்தை பேடக் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வண்டிக்கு. ஹாய் சொல்லுங்கள். அப்படிலாம் மோத்துக்கிட்டே கட்டாதுங்க. பேடக் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு ஆயில் மாற்றுவோம். ரொம்ப தேங்க்ஸ் மாற்றணும். வந்து ரொம்ப தேங்க்ஸ் டீ கொடுங்க. நான் தான் ஊட்டுவேன் இந்த வண்டின்னு சொல்லி ரொம்ப வந்து அடம் பிடிச்சிது குழந்தை. ஓகேம்மா, ஸ்டாண்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய், வீட்டுக்கு போங்க. ஓகே, ஸ்டாண்டை நான் தான் வந்து ஓட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து எங்கள் அண்ணனோட குழந்தைங்க வந்து கொடுத்துட்டு போயிருக்கு. ஓகே. ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கெலாம் பார்த்தோன்னா சென்ட்ரல் ஸ்டாண்டே வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பேடக் ஸ்டாண்ட் வந்து வாங்கி வச்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் சேஞ்ச் பண்ண, செயின் டைட் வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து செம்மையாக யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா மார்க்கெட்டில் லோ ப்ரைஸ் தான். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம 390க்கு பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஜினோட கார்டை கழட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அலாங்கி, இதோட நம்பர் சைஸ் வந்து கொடுக்கல. அலாங்கி போட்டு உங்களுக்கு வந்து கழட்ட முடியல, டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் கிரிப்புக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்கள் டூல்ஸ் பேக்லேயே இருக்கும். அதில் இப்படி விட்டு கொஞ்சம் டைட்டாக இழுத்து வந்து கழட்டுறது கரெக்டாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலோட போல்டு கழட்டுறது வந்து 19-18. ஒரு ரிங் ஸ்பேனர் இருந்தால் கரெக்டாக செட் ஆகும். 18. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் போல்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஃபில்டர் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 12-13 ஸ்பேனர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இன்ஜின் ஆயில் போல்டுக்கு கீழே இங்கே வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர், அந்த கேப்பை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா 8ன்னு நினைக்கிறேன் இது சைஸு. இந்த மாதிரி ஒரு டீ ஸ்பேனர் வாங்கி வச்சுக்கிட்டியா கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஆயில் ஃபில்டர் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா மேக்னெட் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒட்டி இழுக்கிறது. உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் பிளேயர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சு கரெக்டாக இழுக்க கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஆயில் ஃபில்டர் வெளியே எடுக்கும்போது காட்டுறேன். ஓகே, வாங்க அப்படியே வந்து இன்ஜின் ஆயில் மாற்ற வந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வண்டியில் இருக்கிற இன்ஜின் கார்டோட அலாங்கி போல்டு இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்தா தெரியும். இந்த 1, இங்கே ஒரு 2, அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1, 3, இந்த இடத்துல ஒரு 4 கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தோன்னா நம்ம பைக்கோட இன்ஜின் கார்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்காச்சு. 18 நம்பர் ஸ்பேனர் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். 18-19 வாங்கிட்டால் செம்ம யூஸாக இருக்கும். எப்பயுமே ஒரு போல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டார்க்கை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். லூஸ் ஆகிடுச்சு. இதில் வர ஓரிங்கு கூட பார்த்திங்கன்னா தனியாக ஸ்பேரில் வந்து கிடைக்கும். வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஸ்டன்னர் இந்த பார்ட்ஸை பார்த்தோன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. இதுவும் போயிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பஜாஜ் KTM ஸ்பாட்லேயே வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் அந்த ஃபில்ட்ரு வந்து வடிகட்டுறதோட இது பார்த்திங்கன்னா தெரியுதா, கிரீஸ் மாதிரி ரொம்ப கட்டியாகிட்டுருக்கு. நீங்கள் வந்து வண்டியை வந்து ரொம்ப ரேஷாக ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 3000 கிலோமீட்டர்லேயே அது வந்து சேஞ்ச் பண்ணால் ரொம்ப நல்லது.
அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஆயில் ஃபில்டர், இதையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நோஸ் பிளேயர் சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆயில் ஃபில்டர்லாம் ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா, இதுலேயும் வந்து ஓரிங் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நோஸ் பிளேயரோ சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட் வச்சுருப்பாங்க, வச்சு ஈஸியாக ஃபில்டர் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேயர் வச்சு யூஸ் பண்ணால் செம்ம பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நோஸ் பிளேயர் தனியாக இருக்குது, ரொம்ப வழுக்குது, இன்னும் பிடிக்கவே முடியல, கீழே விழுந்துடும் போல். நான் நல்லா வச்சு வந்து எடுத்து காட்டிக்கிறேன். ஆயில் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்னால் செம்மையாக வந்து பிளாக் ஆகிடுச்சு, பார்த்தா தெரியும். ஹீட்னாலே வந்து ஹார்டாகவும் ஆகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்பன் வந்து இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பும். இன்ஜினோட உராய்வுனால் வரக்கூடிய கார்பன் எல்லாமே வந்து இது வந்து ஃபில்ட்ரு பண்ணேன். இதோட ரேட்டை பற்றி நான் வந்து தனியாக சொல்கிறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆயில் போல்டு, ஆயில் ஸ்டன்னர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன் அப்படியே க்ரீஸ் மாதிரி ஒட்டி இருந்தது, ஃபுல்லுத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆயில் ஃபில்டரோட கேப்பு, அந்த ஓரிங்கும் வந்து புதுசாக போட்டுட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு கேப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரிங் இந்த மாதிரி வந்து தனியாக விற்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கட்டாகி இருக்கா இல்லைன்னா வந்து சில டைம் ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாகிடும். இது நீங்கள் வந்து புதுசாக வேணும்னா புதுசாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் தான் விற்பாங்க. அதேமாதிரி ஆயில் போல்டுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஓரிங் வந்து விற்பாங்க. ஆயில் போல்டுக்கும் பார்த்திங்கன்னா இது இருக்கும், தெரிஞ்சு பாருங்கள், இந்த இடத்துல வந்து வரும் ஆயில் போல்டில். இதுவும் வேணால் நம்ம வந்து மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் ஸ்டன்னரை வந்து கரெக்டாக வந்து உள்ளே கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், டக்குன்னு வந்து ஒரு சவுண்டு வந்து வரும். ஓகே, ப்ரெஸ்ஸிங் வந்து ஆயிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஆயில் போல்டை வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. எல்லா போல்ட்லேயும் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு த்ரெட்டு வந்து டைட் வச்சுங்க, ரொம்பவும் டைட் வைக்காதீங்க, அடுத்த முறை கழட்டும்போது ரொம்ப கஷ்டமாகிடும். உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு கையில் லைட்டான ஓரளவுக்கு வெயிட்டுக்கு வந்து ஒரு டார்க்கு லைட்டாக, அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படியே ஆப்போசிட் மோட்டோல் 10W50 390 ஏற்ற ஒரு ஆயில். அவங்கவுங்க கிரேடில் வந்து பைக்குக்கு என்ன ஆயில் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆயிலை மேக்ஸிமம் ஊற்றுங்க. ஓகே, ஆயில் ஃபில்டர் இது பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா இல்லை 80 ரூபா தான் இருக்கும். இதை வந்து டைரெக்டாக இது உள்ள ஆயில் ஃபில்டரோட கேப்புள்ள போடாமல் லைட்டாக பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து இது உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வந்து ஆயிலை வந்து இது உள்ளார வந்து ட்ராப் பண்ணுங்கள். லைட்டாக அந்த ஆயிலோட அந்த இதெல்லாம் வந்து ஊறுற அளவுக்கு வந்து ஊற்றிக்கங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து ஊற்றியாச்சு ஆயில் ஓரளவுக்கு. அப்படியே வச்சு லைட்டாக கரெக்டாக அதில் உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணணும். அந்த இதில் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு, பார்த்தா தெரியும். இப்போ வந்து நம்மளோட ஆயில் கேப்பு இது இருக்குது. ஆயில் கேப்பை பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க.
இதுவும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டைட்னஸ் வந்து லைட்டாக ஏற்றிக்குங்க. ரொம்பவும் ஃபுல்லாக டைட் வைக்க தேவையில்ல, மீடியமான ஓரளவுக்கு. ஓகே, பார்த்திங்கன்னா ஆயில் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து மண் அழுக்கு எதாவது இருந்தால் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கிராஷ் பார் போடவே கொஞ்சம் வந்து இடிக்குது, ஆனாலும் பரவாயில்ல. இப்படி வச்சுட்டு தான் ஆயில் வந்து ஊற்றணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10W50 நியூ ஆயில். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.5 லிட்டர் வந்து ஆயில் வந்து ஊற்றலாம், அதுவே வந்து போதுமானது. எல்லாமே பண்ணிட்டோம், ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். இவன் கீழே வண்டியில் ஆயில் ஸ்டேனர் போல்ட்டை கழட்டி அதில் அழுக்கு ஆயில் வரும், அது எடுக்க மறந்துட்டோம், கட் பண்ணிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆயில் கேப்பை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலோட லெவல் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு மேக்ஸிமம் மினிமம் கோடு இருக்கும். இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும். 1.5 லிட்டர் தான், புரியுதுங்களா? உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப கம்மியாக இருக்காமல் இருந்ததுன்னா லைட்டாக கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொஞ்சம் எம்எல் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்த்தோன்னா இன்ஜின் கார்டு, அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் வந்து மாற்றிக்குங்க. இதெல்லாம் வந்து மாட்டுறதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தேன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிடும். ஓகே, தேங்க்ஸ், பாய். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டியூக் 390 பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த பேடக் ஸ்டாண்ட் வந்து போடுறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு யுவா வாங்க அப்படி வீடியோவில், இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய் சொல்லிருங்க நம்ம சப்ஸ்கிரைபுக்கு. அப்படி இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேடக் ஸ்டாண்ட் வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அப்படியே வண்டி வந்து போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லை. இவர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேடக் ஸ்டாண்ட் போறதுக்கு வண்டியை பிடிச்சி ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் அப்படியே ஆயில் மாத்திர சீன்லாம் சில ஷார்ட்லாம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. நான் தனியாக எப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்ஸ் ஜி. ஓகே, வண்டியில் பார்த்தோன்னா ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண உடனே வண்டியை பார்த்தோன்னா லைட்டாக ஐட்லிங்கில் வந்து விட்டுருங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கங்க. லைட்டாக ஐட்லிங்கில் இப்படி ரன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லா இடத்துக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து சர்க்குலேஷன் ஆகும். ஐட்லிங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டியை எடுத்துகிட்டு வெளியில் போகலாம். கொஞ்ச நேரம் வரைக்கும் வண்டி லைட்டாக ஒரு 1 பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீட் டெம்பரேச்சர் வந்து ஏறும், அது வரைக்கும் விட்டுருங்க. ஆயில் மாற்றினோடனே பார்த்தோன்னா வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணோடனே ஆயிலோட இன்ஜின் சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக லோவாக கேட்குற மாதிரி இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற பைக்கோட மாடலுக்கு அந்த புக் லிஸ்ட்லாம் என்ன கிரேட் ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. மற்ற எந்த ஆயிலும் வந்து ஊற்ற தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு மோட்டோல் செம்ம பெஸ்ட்டு. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு தாராளமாக ஒரு 4000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஓட்டலாம். அதுக்கடுத்து மறுபடியும் இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நீங்கள் பார்த்தோன்னா நம்ம வந்து 390க்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிலோமீட்டர் எவ்வளோ, அடுத்த நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா செட் பட்டன் வந்து இருக்குது. செட் பட்டன் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து வருது. அந்த ஆப்ஷனுக்கு மேலே வந்து உள்ளே போகக்கூடாது, மேலே வந்து ஸ்டாப் பண்ணிக்கங்க. அப்படியே அப் அண்ட் டவுன் பட்டனை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேமாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். சேமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு வந்து மாறுது. 500 கிலோமீட்டரில் இருக்குது பாருங்கள். அது வந்து ஒன்றும் இல்லை, செட் பட்டனை வந்து மறுபடியும் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1000, 1500 அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் ஒரு 5000 கிலோமீட்டர் வந்து வச்சுக்கலாம். நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள், 5000 வச்சுட்டு இதை அப்படியே ஓகே பண்ணும்போது செட் பட்டனை வந்து கொஞ்ச நேரம் வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள். அழுத்தி ப்ரெஸ் பண்ணோடனே அது வந்து போயிடுச்சு. இப்போ அப்படியே இந்த ப்ரெஃபரன்ஸ் இதுக்குள்ளார வந்து போங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா சர்வீஸ் அப்படின்னு வந்து வரும். லாங்குவேஜுக்கு அடுத்து சர்வீஸ்னு வருது பாருங்கள். சர்வீஸ் வந்து ஓகே பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம செட் பண்ண 5000 கிலோமீட்டர் வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் 390 வந்து கிலோமீட்டர் வந்து செக் பண்ணோம். பைக் வச்சுருவங்களுக்கு தெரியறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க வந்து தெரிஞ்சதுக்காக இந்த வீடியோ வந்து போடுறேன். ஓகே காய்ஸ், பாய். அப்படியே வண்டியை வந்து லைட்டாக ஒரு ரவுண்டு சின்னதாக ஸ்மாலாக போயிட்டு வருவோம். உட்காரு அதில் எடுத்து விட்டுக்கோ.